தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மருத்துவ தினத்தை முன்னிட்டு 20 மருத்துவர்களுக்கு சிறந்த மருத்துவர்கள் அந்த விருதை இன்று வழங்கினோம். இந்த விருதை வென்ற அனைத்து மருத்துவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நம் தமிழக அரசின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் நம்ம சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அட்மிஷன் சம்பந்தமாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். என்னன்னா, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மாநில தொகுப்புக்கு வழங்கப்படக்கூடிய அந்த இடங்கள் நம்ம கவுன்சிலிங் முறையில் நம்ம நடத்துகிறோம். அந்த ஃபில் ஆகாத சீட்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆல் இண்டியா தொகுப்புக்கு வழங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. கடந்த காலங்களில் என்னன்னா, இதை பற்றி ஒரு சரியான நம்ம முன்னெடுக்காம சரியான முறையில் நம்மளுடைய வாதங்களை எடுத்து வைக்காம நம்ம நீதிமன்றங்களை நம்ம சரியான முறையில் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணாமல் அது நமக்கு தமிழக மருத்துவர்களுக்கு அந்த இடங்கள் கிடைக்காத சூழல் இருந்தது. இந்த வருஷம் நம்ம அந்த கரெக்டாக அந்த முறையான வாதங்களை எடுத்து வச்சு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்னன்னா, நம்ம ஃபில் ஆகாத சீட்ஸை நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் ஃபில் ஆகாத சீட்ஸை நம்ம ஆல் இண்டியா தொகுப்புக்கு வழங்குறோம். அவங்க வழங்கும் பொழுது அவங்க கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. நடத்திட்டு அதன் பிறகும் சீட்ஸ் ஃபில் ஆகாமல் இருந்ததுன்னா கட் ஆஃபை குறைச்சி அவங்களாக ஃபில்அப் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஆல் இண்டியா தொகுப்புக்கு வழங்கிய அந்த இடங்கள் அவங்க செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடத்திய பிறகு அப்பவும் அந்த சீட்ஸ் ஃபில் ஆகலைன்னா ஒருவேளை திருப்பவும் நம்ம கட் ஆஃபை குறைக்க வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டால் அதில் 50% இடங்கள் நம்ம மாநில தொகுப்புக்கு அவங்க ஒப்படைக்க வேண்டும் என்ற தீர்ப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். அதனால் இது பார்த்தீங்கன்னா, அது மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய நம்ம தலைமையில் நம்ம மருத்துவத்துறையும் நம்ம அரசு வழக்கறிஞர்களும் சரியான முறையில் நம்ம வாதங்களை எடுத்து வச்சதுனால நம்ம தீர்ப்பு பெற்றிருக்கிறோம். அதனால் இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு அரசு இந்த நம்ம சுகாதாரத்துறை ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்கிறது காரணம் நம்ம அரசு மருத்துவர்களுக்கு அந்த இடங்கள் நம்ம கொடுக்கறது தான். அதை நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோம், அதை நம்ம காப்பாற்றிருக்கோம் அப்படிங்கிற சொல்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற ஆமா, இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் ஒரு நியூஸ் வந்ததுல இந்த மாதிரி அன்ஃபில்டு சீட்ஸ்லாம் நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் அன்ஃபில்டு சீட்ஸ்லாம் அதாவது ஒன்றிய தொகுப்புக்கு நம்ம சரண்டர் பண்றோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருந்ததுல, அதை பற்றி தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது என்னன்னா, நம்ம ஒரு கட் ஆஃப் வச்சு கவுன்சிலிங் நடத்துறோம். நம்ம ஃபில் ஆகாத சீட்ஸை ஆல் இண்டியா கோட்டாக்கு நம்ம ஏன் இங்க ஃபில் ஆகலைன்னா, அந்த கட் ஆஃப் அந்த ஃபுல்ஃபில் பண்ண முடியாத நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த கட் ஆஃப் கீழே மார்க்ஸ் செக்யூர் பண்ண டாக்டர்ஸ்க்குலாம் அந்த இடம் அவங்களுக்கு கிடைக்கல. நாம ஆல் இண்டியா கோட்டாக்கு சரண்டர் பண்ண பிறகு அவங்க கட் ஆஃபை குறைச்சி கவுன்சிலிங் நடத்தி ஆல் இண்டியா கோட்டா மூலமா ஃபில் பண்ணிக்கிறாங்க. அதனால தமிழ்நாடு டாக்டர்ஸ்க்கு அந்த இடங்கள் கிடைக்காம இருந்தது. இப்போ அதனாலதான் இப்ப என்ன இந்த சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஸ்டேட்ஸ் கோட்டால இருக்கிற சீட்ஸ் அன்ஃபில்டு சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்க எடுத்து நீங்க கவுன்சிலிங் நடத்தலாம். ஆனா ஒருவேளை கட் ஆஃப் நீங்க குறைச்சீங்கன்னா நீங்க திரும்பவும் மாநில தொகுப்புக்கு நீங்க அந்த வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆமா, இந்த ஆண்டே அந்த ஆக்ஷன் பாத்தீங்கன்னா, நாளைக்கு நம்மள அந்த ஒன்றிய தொகுப்புக்கு நம்ம சரண்டர் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம். நாம இது வரைக்கும் சரண்டர் பண்ணாம இருந்தோம். அந்த இருந்தனால நம்ம அப்பீல் பண்ணதுனால நம்ம எங்களுக்கு ஒரு கிளியர் ஒரு கைட்லைன்ஸ் இல்ல, ஒரு கிளியர் ஒரு கேரண்டி இல்லாம இருக்கிறதுனால நம்ம ஆல் இண்டியா கோட்டாக்கு சரண்டர் பண்ணாம இருந்தோம். அதனால சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நீங்க சரண்டர் பண்ணி ஆகணும். சரண்டர் பண்ணாலும் அந்த ஒருவேளை நீங்க கட் ஆஃப் குறைச்சா கண்டிப்பாக அன்ஃபில்டு சீட்ஸோட 50% கண்டிப்பா திருப்பவும் மாநில தொகுப்புக்கு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். எதுங்க பிஜி இல்லையா, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டீடைல்ஸ் நம்ம கொடுத்துறோம். முடிச்சோடனே 2 இயர்ஸ் அவங்களுக்கு பாண்ட் நம்ம போடுவோம். இந்த வருஷம் அவங்களுக்கு இன்னும் பாண்டு போடலை. கார்பரேஷன் நிறைய வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் பாண்டு நம்ம போட போகிறோம். ஏற்கனவே போட்டவங்களுக்கு 1 இயர்ல முடிச்சவங்களை இப்போ வெளியில் அனுப்புகிறோம். ஜூனியர்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த இடங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் சென்ற ஆண்டு முடித்த டாக்டர்ஸ் தான் இப்போ பாண்ட் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆண்டு முடித்த டாக்டர்ஸ்லாம் நம்ம சர்வ் பண்ணாமல் இருக்கோம். அவங்களுக்கான பாண்ட் பீரியட் சர்வ் பண்ணாமல் இருக்கும். இதனால 2 இயர்ஸ் பாண்டு இருக்கிறதுனால இப்போ
ஃப்ரெஷ்ஷாக முடிச்ச டாக்டர்ஸ்க்கு அந்த பாண்ட் சர்வீஸ் பண்ணாமல் அந்த ஒரு சூழல் இருக்குது. அதனால் அந்த பாண்ட் பீரியடை 1 இயராக குறைக்கலாமா, இல்லை தேவைப்பட்டா அரசு 2 இயர்ஸ் வச்சுட்டு தேவைப்பட்டா 1 இயரில் ரிலீவ் பண்ணலாமா அப்படிங்கிற முடிவை நம்ம எடுக்க போகிறோம். நேற்று இந்த ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இளம் பெண் அவருடைய இந்த சடலம் வந்து மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பெரும் சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல் சென்னையில், அங்கேயே இது போன்ற ஒரு கவனக்குறைவு ஏற்படுறதுக்கு என்ன காரணம், அரசு என்ன நடவடிக்கை? இல்லை, அதாவது நீங்கள் குறிப்பிடும் அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அந்த போலீஸ் இப்போ பேரண்ட்ஸ் இந்த பாடி ஐடென்டிஃபை பண்ணுறதுல ஒரு ஏற்பட்ட ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் அந்த மாதிரி மாறி அது கொடுத்துட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே வித்தின் 30 மினிட்ஸ் ஒரு அரை மணி நேரத்தில் கரெக்டான அந்த பாடி நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒரு சின்ன கவனக்குறைவால் நடந்த நிகழ்வு தான். அது அந்த ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ் நம்ம சொல்கிறோம்ல, இந்த மருத்துவமனையை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த பணியாளர்களுக்கு இந்த பெஸ்ட் கண்ட்ரோலும் அவங்களுடைய பணியாக நம்ம சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம். அவங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி அந்த ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் அவங்க பெஸ்ட் கண்ட்ரோலும் அந்த மாதிரி எலிகள் போன்ற அந்த அவங்களும் எலிகளும் வராமல் இருக்கக்கூடிய கட்டுப்பாடு நடவடிக்கைகளை அவங்களும் பண்ணணும். அதற்கான தேவையான நம்ம அந்த வசதிகளும் நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கான இதுவும் ஏற்பாடு நம்ம பண்ணியிருக்கோம். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி எலி போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்காது. அதை நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு இது மாதிரி திருச்சியில் இது மாதிரி இருக்குது, கொஞ்சம் உரிய நடவடிக்கை எடுக்குன்னு நம்ம சொன்னாங்க. நம்ம சிஎம் ஆபீஸ் வந்துட்டு மாத்துறாங்க நாமக்கல் இப்போ மாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஏன்னா டிபார்ட்மெண்ட் மாத்துறதுனால பட்ஜெட் பணிகள்லாம் பாதிக்கப்படும். பட்ஜெட் பணிகள் மாதிரி தலைமைச் செயலக ஊழியர் சங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா தேவையில்லாத ஒரு விடுப்பு மையம் இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ எதுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது உள்நோக்கம் கொண்டு தான் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதற்கும் இந்த பட்ஜெட் பணிகளுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா எளிய முறையில் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இட வசதிக்கு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு கஷ்டமான சூழல் இருக்குது. நிறைய விசிட்டர்ஸ் வராங்க, அவங்களுக்கு ப்ராப்பரான முறையில் அவங்களால சிஎம் அவர்களை சந்திக்க முடியாத சூழல் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஏன் இப்போ பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்காக ஒவ்வொரு விஷயம் இப்போ அரசு பணிகள் எந்த விதத்திலையும் இதனால பாதிப்படையாது. சரிங்களா? தமிழ்தாய் வாழ்த்து கடைசியாக பாடப்பட்டிருக்கு. பெரும் சர்ச்சை தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து வந்தே மாதம் இதில் இருந்துகிட்டே இருக்கு. இதை பற்றி அரசு என்ன நிலைப்பாடு இருக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. இதை குறித்து நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம அரசின் சார்பாகவும் சரி, கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். தமிழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். இது மாதிரி ஒன்றிய அரசு ஒரு தேவையில்லாத சர்ச்சைகள் இது மூலயமா உருவாக்கி இதன் மூலயமாக ஒரு அரசுக்கும் சரி ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இது மாதிரி பண்ணுறதா தான் தெரியுது. இது கண்டிப்பாக இந்தியாங்கிறது ஒரு கூட்டமைப்பு. இந்தியா இஸ் அ ஃபெடரல் பாலிட்டி தான். இந்த நேரத்தில் ஒரு மாநிலங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்தாதான் ஒரு நாடு உருவாகும். அதனால் இந்த ஃபெடரல் இந்த ஒரு ஒன்றியத்தில் இருக்கிற மாநிலங்களுக்கு அவங்களுக்கான ஒரு உரிமைகள், அவங்களுக்கான உணர்வுகளுக்கு கண்டிப்பாக ஒன்றிய அரசு உரிய மதிப்பையும் அந்த உரிய அங்கீகாரையும் கண்டிப்பாக கொடுக்கணும். கடந்த காலங்களில் திமுக தலைவரும் அதே போன்ற அப்போதைய முதல்வரும் வந்து டைரக்டாகவே ஆளுநருக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போதைய முதல்வர் ஏன் டைரக்டாகவே வந்து கண்டனம் தெரிவிக்கல, எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காம அமைதிக்காங்க? கண்டிப்பாக இது ஆளுநர் சொல்லி இது பண்ணுறதில்ல, ஒன்றிய அரசு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக தீர்க்கமான முறையில் நம்ம அதை கண்டிக்கிறோம். இது மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது நம்ம யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக வெற்றி கழகமும் சரி, தமிழக முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசும் சரி, இதற்கு கண்டிப்பாக நாம் இடம் கொடுக்க மாட்டோம். தமிழக அரசு சார்பில் நடத்தப்படுற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதன்மை இடம் கொடுக்கப்படும். நன்றி.